ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, தமிழில் இருக்கிற டிஎன்பிஎஸ்சி கொஸ்டின்ஸை வந்து பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு கொஸ்டின், அகர வரிசைப்படி சொற்களை சீர் செய்க. அதில் வனப்பு, அழகு, பூரிப்பு, மகிழ்ச்சி அப்படின்னு இருக்குது. அதில் ஆப்ஷன் ஏ அழகு, வனப்பு, மகிழ்ச்சி, பூரிப்பு. ஆப்ஷன் பி அழகு, பூரிப்பு, மகிழ்ச்சி, வனப்பு. ஆப்ஷன் சி அழகு, மகிழ்ச்சி, பூரிப்பு, வனப்பு. ஆப்ஷன் டி பூரிப்பு, அழகு, மகிழ்ச்சி, வனப்புன்னு இருக்குது. இதில் ஃபஸ்ட்டு வந்து அழகு தான் வரும். அது வந்து பிரச்சனையே கிடையாது. அடுத்தது வந்து எல்லாத்துக்குமே தெரியும். ஏன்னா 3 ஆப்ஷன்லேயும் அழகு தான் கொடுத்துருக்காங்க. அடுத்தது வந்து காங்காச்சா வரிசையில் பார்த்தீங்க அப்படின்னா பா தான் வந்து ஃபஸ்ட்டு வரும். அதனால் வந்து பூரிப்பு. பாக்கு அப்புறம் தான் வந்து மா வரும், மகிழ்ச்சி, அதுக்கப்புறம் வனப்பு வரும். ஸோ அதனால் ஆப்ஷன் பி தான் வந்து சரியான விடை. அழகு, பூரிப்பு, மகிழ்ச்சி, வனப்பு அப்படிங்கிறதான் சரியான விடை. அடுத்த கேள்வி, படி என்ற வேர்ச்சொல்லின் வினைமுற்றை கண்டறிக. ஆப்ஷன் ஏ படித்த, ஆப்ஷன் பி படித்து, ஆப்ஷன் சி படிக்கின்ற, ஆப்ஷன் டி படித்தான். இதில் சரியான விடை படி அப்படிங்கிறதோட வினைமுற்று அப்படிங்கிறது முடிஞ்சது. அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா முடிஞ்சது வந்து படித்தான் அப்படிங்கிறதான் வந்து முடிஞ்சது வரும். ஸோ அதனால் வந்து ஆப்ஷன் டி தான் வந்து சரியான விடை. அடுத்த கேள்வி, வினையாளனையும் பெயரை கண்டறிக அப்படிங்கிறது கேள். ஆப்ஷன் ஏ கேட்டு, ஆப்ஷன் பி கேட்ட, ஆப்ஷன் சி கேட்டான், ஆப்ஷன் டி கேட்டவர். இதில் வந்து வினையால் அணையும் பெயர். அதனால் வந்து ஆப்ஷன் டி வந்து கேட்டவர் அப்படிங்கிறதான் வந்து வினையால் அணையும் பெயர். அடுத்தது வந்து சுடு என்ற சொல்லின் தொழிற்பெயரை கண்டறிக. ஆப்ஷன் ஏ சுட்டான், ஆப்ஷன் பி சுட்ட, ஆப்ஷன் சி சுடுதல், ஆப்ஷன் டி சுட்ட. இதில் வந்து தொழில் பெயர். ஸோ தொழில் வந்து ஒரு வேலையை செய்கிறது. அப்போ வந்து தொழில் பெயர் அப்படிங்கிறப்ப சுடுதல் அப்படிங்கிறதா வந்து ஒரு வேலையாக இருக்கும். அப்போ ஆப்ஷன் சி சுடுதல் அப்படிங்கிறதா கரெக்டான விடை. அடுத்து வந்து மயங்கிய அப்படிங்கிறதுக்கு வேர் சொல்லை தருக. ஆப்ஷன் ஏ மய, ஆப்ஷன் பி மயக்கி, ஆப்ஷன் சி மயங்கு, ஆப்ஷன் டி மயக்கு, ஆப்ஷன் இ விடை தெரியவில்லை. இதில் வந்து சரியான விடை வந்து மயங்கிய அப்படிங்கிறதோட வேர் சொல். ஸோ இதோட பொருள் தரக்கூடிய சொல்லே வந்து மயங்கிறது தான் வந்து பொருள் தரக்கூடிய செயல். ஸோ அதனால் வந்து ஆப்ஷன் சி மயங்கு அப்படிங்கிறதான் வந்து சரியான விடை. அடுத்தது வந்து சரியான வேர்ச்சொல் பொருந்தாத இணையை தேர்ந்தெடுக்க. ஆப்ஷன் ஏ வேரல், வேல், ஆப்ஷன் பி கோடல், கோடு, ஆப்ஷன் சி கோரல், கொல், ஆப்ஷன் டி சேரல், செல். இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் பி கோடல், கோடு. அடுத்த கேள்வி, உண்கின்றேன் இதன் வேர் சொல்லை கண்டறிக. ஆப்ஷன் ஏ உண்டு, ஆப்ஷன் பி உண், ஆப்ஷன் சி ஊன், ஆப்ஷன் டி உண்ணல், ஆப்ஷன் இ வந்து விடை தெரியவில்லை. இதுக்கு சரியான விடை வந்து உண். ஆப்ஷன் பி வந்து உண். அடுத்த கேள்வி, என்னுடன் ஊருக்கு வருவாயா என்ற வினாவிற்கு வராமல் இருப்பேனா என்று கூறுவது என்ன விடைன்னு கேட்குறாங்க. ஆப்ஷன் ஏ வினா எதிர் வினதல் விடை, ஆப்ஷன் பி உருவது கூறல் விடை, ஆப்ஷன் சி இனமொழி விடை, ஆப்ஷன் டி உற்றது உரைத்தல் விடை. இதுக்கு சரியான விடை பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஒரு கேள்வி கேட்குறோம், அதுக்கு எதிராக வந்து ஒரு கேள்வி கேட்குறாங்க. அதனால் வினா எதிர் வினாதல் விடை அப்படிங்கிறதான் சரியான விடை. அடுத்த கேள்வி, குணக்கு, குடக்கு என்னும் பெயர்களை குறிப்பது வந்து ஆப்ஷன் ஏ மலை, ஆப்ஷன் பி கடல், ஆப்ஷன் சி திசை, ஆப்ஷன் டி ஆறு. இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் சி திசை. அடுத்த கேள்வி, ஏரி ஏரி ஒளி வேறுபாடு அறிந்து சரியாக அமைந்துள்ள விடையை தேர்வு செய்க. ஆப்ஷன் ஏ மரத்தில் ஏறினான் ஏரியில் குதித்தான், ஆப்ஷன் பி மரத்தில் ஏறினான் ஏரியில் குளித்தான், ஆப்ஷன் சி ஏரியில் மீன் பிடித்தான் மலையில் ஏறினான், ஆப்ஷன் டி ஏனியில் ஏறினான் ஏரியில் மீன் பிடித்தாள் அப்படிங்கிறதான். ஸோ இதுக்கு வந்து ஆப்ஷன் பி தான் வந்து சரியான விடை. ஏன்னா மரத்தில் ஏறினான் ஏரியில் குளித்தான் அப்படிங்கிறது சரியான விடை. அடுத்த கேள்வி, எலோகேஷன் என்ற ஆங்கில சொல்லுக்கு நிகரான தமிழ் சொல் தருக. ஆப்ஷன் ஏ எழுத்தாற்றல், ஆப்ஷன் பி பேச்சாற்றல், ஆப்ஷன் சி கதை பாடல், ஆப்ஷன் டி தியாகம். இதுக்கு வந்து எலோகேஷன் அப்படிங்கிறத வந்து பேச்சாற்றலை தான் வந்து குறிக்கும். ஏன்னா வந்து எலோகேஷன் அப்படிங்கிறது பேச்சு போட்டியை தான் வந்து அப்படி சொல்லுவாங்க. ஸோ அப்போது ஆப்ஷன் பி பேச்சாற்றல் அப்படிங்கிறதா சரியான விடை. அடுத்த கேள்வி, ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லறிதல் லெவல் கிராசிங் அப்படிங்கிறது தான். ஸோ லெவல் கிராசிங் அப்படிங்கிறது வந்து நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா பொதுவாக வந்து ரயில்வே ஸ்டேஷனில் இருக்கிறதா வந்து சொல்லுவோம். ஸோ ரயில்வே தண்டவாளம் வந்து தனியாக போயிட்டுருக்கு அப்படின்னா நம்ம வந்து ரோடு குறுக்க போகுது அப்படின்னா அதை லெவல் கிராசிங் அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கு வந்து ஆப்ஷன் ஏ
கூட்டு சாலையை கடக்கும் இடம். ஆப்ஷன் பி வளைவு பாதையை கடக்கும் இடம். ஆப்ஷன் சி இருப்பு பாதையை கடக்கும் இடம். ஆப்ஷன் டி பள்ளி பகுதியை கடக்கும் இடம். ஸோ சரியான விடை நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி இருப்பு பாதையை வந்து கடக்கும் இடம், அதாவது ரயில்வே தண்டவாளத்தை வந்து கடக்கிற இடத்தை தான் வந்து நம்ம வந்து லெவல் கிராசிங் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்த கேள்வி, தமிழ் சொல்லை கண்டறிக அப்படிங்கிறது ரிவல்யூஷன். ஸோ ரெவல்யூஷன் அப்படிங்கிறது பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து ஒரு புரட்சியை தெரியும். ஸோ ஃபஸ்ட்டு ரெவல்யூஷன், செகண்ட் ரெவல்யூஷன், தேர்டு ரெவல்யூஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஆப்ஷன் ஏ வறட்சி, ஆப்ஷன் பி புரட்சி, ஆப்ஷன் சி காட்சி, ஆப்ஷன் டி மாட்சி. இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் பி புரட்சி. அடுத்தது வந்து வட்டார வழக்கு சொல்லில் பதனம் அப்படிங்கிறோட பொருளை கூட்டுக அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஆப்ஷன் ஏ பாத்தி, ஆப்ஷன் பி சலிப்பு, ஆப்ஷன் சி தொலைவில், ஆப்ஷன் டி கவனமாக. இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் டி கவனமாக. பதனமாக இரு அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது கவனமாக இரு அப்படின்னு அர்த்தம். அடுத்த கேள்வி, மரபு பிழைகளை நீக்குக, மரபு பிழையுள்ள தொடரை தேர்வு செய்க அப்படின்னு ஒரு கொஸ்டின் கேட்குறாங்க. ஆப்ஷன் ஏ காகம் கரையும், ஆப்ஷன் பி கோழி கூவும், ஆப்ஷன் சி ஆந்தை அலரும், ஆப்ஷன் டி மயில் அகவும். ஸோ இதுக்கு வந்து சரியான விடை ஆப்ஷன் பி கோழி கூவும். ஸோ மரபு பிழை இதில் தான் இருக்குது. காகம் வந்து கரையும், ஆந்தை அலரும், மயில் வந்து அகவும் தான். கோழி வந்து கூவாது. ஸோ கோழி வந்து கொக்கரிக்கும் அப்படிங்கிறதான் வந்து சரியான விடை. அடுத்த கேள்வி, மரபு பிழையை நீக்கி சரியான சொல்லால் எழுதுக. இல்லத்தின் அருகே புதிதாக கூரை அப்படிங்கிறது ஆப்ஷன் ஏ போட்டனர், ஆப்ஷன் பி மேய்ந்தனர், ஆப்ஷன் சி வேய்ந்தனர், ஆப்ஷன் டி முடைந்தனர். இதுக்கு சரியான விடை வேய்ந்தனர் அப்படிங்கிறதான் சரியான விடை. கூரை வேயறதான் சொல்லுவோம். அடுத்து வந்து பொருந்தா சொல்லை கண்டறிதல். இதில் வந்து பாரதியார், ஆப்ஷன் ஏ பாரதிதாசன், ஆப்ஷன் பி வாணிதாசன், ஆப்ஷன் சி கண்ணதாசன், ஆப்ஷன் டி ஔவையார். இதுக்கு சரியான விடை ஔவையார். அடுத்த கேள்வி, மகர குறுக்கம் அல்லாதது எது? ஆப்ஷன் ஏ பொன், ஆப்ஷன் பி கொன், ஆப்ஷன் சி வரும் வளவன், ஆப்ஷன் டி நரும் மலர். இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் டி நரும் மலர். அடுத்த கேள்வி, பொருந்தா சொல்லை கண்டறிதல். பாடுதல், பாடியவள், கெடுதல், படித்தல். ஆப்ஷன் ஏ பாடுதல், ஆப்ஷன் பி பாடியவள், ஆப்ஷன் சி கெடுதல், ஆப்ஷன் டி படித்தல். சரியான விடை ஆப்ஷன் பி பாடியவள். அடுத்த கேள்வி, எளிது என்னும் சொல்லின் எதிர்ச்சொல் என்ன அப்படின்னு கேள்வி வைப்பாங்க. ஆப்ஷன் ஏ அரிது, ஆப்ஷன் பி சிறிது, ஆப்ஷன் சி பெரிது, ஆப்ஷன் டி வரிது. இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ அரிது. அடுத்த கேள்வி, எதிர்ச்சொல்லை எடுத்து எழுதுக அப்படின்னு சொல்லுவாங்க. ஐம்பெருங்காப்பியம் அப்படிங்கிறதுக்கு ஆப்ஷன் ஏ ஐந்திணை, ஆப்ஷன் பி ஐங்குறுங்காப்பியம், ஆப்ஷன் சி ஐஞ்சிறுங்காப்பியம், ஆப்ஷன் டி நெடுங்காப்பியம். இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் சி ஐஞ்சிறுங்காப்பியம். ஐம்பெருங்காப்பியமுக்கு எதிர்ச்சொல் வந்து சிறுகாப்பியம். அடுத்த கேள்வி, எதிர்ச்சொல்லை எடுத்து எழுதுதல். நகுதல் எதிர்ச்சொல் தருக அப்படின்னு கேட்பாங்க. ஆப்ஷன் ஏ சிரித்தல், ஆப்ஷன் பி உவத்தல், ஆப்ஷன் சி மலர்தல், ஆப்ஷன் டி அழுதல். அதுக்கு சரியான விடை ஆப்ஷன் டி அழுதல். அடுத்த கேள்வி, இடர் ஆழி நீங்குகவே அப்படின்னு கேட்பாங்க. இந்த தொடரில் இடர் என்பதன் எதிர்ச்சொல் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. இதில் வந்து ஆப்ஷன் ஏ இன்பம், ஆப்ஷன் பி துன்பம், ஆப்ஷன் சி துயரம், ஆப்ஷன் டி தூய்மை. இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ இன்பம். இடர் அப்படிங்கிறது துன்பம், அதுக்கு எதிர்ச்சொல் அப்படிங்கிறப்போ இன்பம் வந்து வந்துடும். ஸோ அடுத்த கேள்வி, தானொரு என்ற சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது. ஆப்ஷன் ஏ தா ப்ளஸ் ஒரு, ஆப்ஷன் பி தான் ப்ளஸ் 100, ஆப்ஷன் சி தான் ப்ளஸ் ஒரு, ஆப்ஷன் டி தானே ப்ளஸ் ஒரு. இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் சி தான் கூட்டல் ஒரு அப்படிங்கிறதான் வந்து பிரித்தெழுதலுக்கு கிடைக்கிறது. ஸோ இதே மாதிரி தகவல்கள் உங்களுக்கு தொடர்ந்து வேணும் அப்படின்னு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.